பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த் கேம் ஸ்டோரி போட்டிருக்கோம். இது பார்ட் 4. நம்ம வில் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாயில் விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டாரு. நல்வாயிலிருந்து வெளியே வரதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஜிஸ்கேர்ன்ற ஒரு கோஸ்ட் ஃப்ரீ கேலியன் தான். ஜிஸ்கேருக்கு பென்னை பழிவாங்கன்ற வெளியில் சுற்றிட்டு இருக்கான். அதுக்காக தான் நம்ம வில் கேக்ஸோட ஹெல்ப் தேடி அவன் வெளியே கொண்டு வந்திருக்கான். இந்த விஷயம் தெரியாத பென் குவென் கிராண்ட்பால வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஜி மவுண்ட்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் போயிருக்காங்க. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்ட ஜிஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்திலிருந்து சில மான்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அட்டாக் பண்றதுக்காக. அந்த மான்ஸ்டர்ஸ்குள்ள சண்டை போட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்ஸை சந்திக்கிறாங்க. ஹெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸ்கேரோட பிளானட்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை தடுக்கிறதுக்காக பென்னும் ஹெக்ஸுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஹெக்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட உடம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஸ்கேர் வெளியே வராது. ஜிஸ்கேர் தான் ஹெக்ஸோட உடம்புக்குள்ள போய் இந்த விஷயத்துல பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜிஸ்கேர் வந்து பாத்தீங்கன்னா அவனை பழிவாங்க விட மாட்டான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடும். அவன் கிராண்ட்பா சொல்றாரு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது, நம்ம எப்படியாச்சும் நம்ம மவுண்ட் ரஷ்மோருக்கு போகணும், ஏன்னா அங்கதான் பிளம்பர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்காங்க, போய் பார்த்தா தான் தெரியும்ன்றாரு. இவங்க அந்த இடத்துக்கு போய் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எத்தீரியல் ஆம்பிளிஃபையர்னு ஒன்று திருடிட்டு போயிருக்காங்கன்ற நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு தெரியுது. அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் எனர்ஜி ஏகப்பட்டதை ரிலீஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ண கிட்டத்தட்ட நல்வாய் ப்ரொஜெக்டர் மாதிரி தான். இந்த கேஜெட் மூலமா எதை வேணாலும் அந்த நெகட்டிவ் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சிடும். அலட்சியமா ரெண்டுமே சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா வந்து வருத்தப்படுறாரு. அந்த ஜிஸ்கேரை தேடி வந்து பாத்தீங்கன்னா சிகாகோவில் இருக்க ஒரு லேக் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க தடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜிஸ்கேர் வந்து அந்த பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த கிறிஸ்டல் மூலமா ஏகப்பட்ட மினியன்ஸ் வந்து இவங்களை அழிக்கிறதுக்காக அனுப்பி வைக்குது. அங்கெல்லாம் சண்டை போட்டு முடிச்சோடனே ஜிஸ்கேருக்கு நம்ம பென்னுக்கு சண்டை வருது. ஒரு வழியா ஜிஸ்கேர் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கிரீன் கலர் கிறிஸ்டல் கிடைக்குது. அது குவென்னெட் வந்து நம்ம பென்னுக்கு கொடுப்பா. அந்த கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எந்த ஏலியன் அன்லாக் பண்ணாம ஆம்னிட்ரிக்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம பென்னுக்கு கொடுத்தது. இனிமே நம்ம பென்னால ஆம்னிட்ரிக்ஸ் எப்பயும் போல யூஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் ஏகப்பட்ட கத்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மிச்ச கதை அடுத்த பார்ட்ல பார்ப்போம்.